சிவாய நம சிவாய சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையாருக்கு. ஐயா இப்போ மாசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு மக நட்சத்திரம் முன்னிட்டு இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் தான் வந்திருக்கேன் ஐயா. அதில் 18 சித்தர்களுடைய ஒவ்வொருடைய படமாக நம்ம பார்க்குறோம். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அகத்திய சித்தத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஐயா. கிரிவல பாதையில் தான் இப்போ நம்ம 18 சித்தர்களுடைய குடியில் வச்சுருக்காங்க. அதுதான் அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஐயா. சிவாய நம சிவாய சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையாருக்கு. ஐயா நம்ம 18 சித்தர்கள் கேள்விப்பட்டிருக்கு இல்லையா? அதில் 18 சித்தர்களுடைய ஒவ்வொருடைய படமாக நம்ம பார்க்குறோம். அதோடைய காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஒவ்வொரு சித்தரை நம்ம பார்க்கலாம் வாங்க ஐயா. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பாலாம்பிக்கு பார்க்குறோம் ஐயா. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அகத்திய சித்தத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஐயா. அகத்திய சித்தர். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி சித்தர் அவருடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கமலமுனி சித்தர் அவர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஐயா. இவர் வந்து திருமூலர் இப்போ பார்க்குறேன் ஐயா. இவர் வந்து தன்வந்திரி சித்தர். இப்போ தன்வந்திரி சித்தரை தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறேன் ஐயா. இப்போ அடுத்து நம்ம கோரக்கர் பார்க்குறோம் ஐயா. கோரக்கர் சித்தர் தான் இப்போ பார்த்துன்னுக்கிறோம். அடுத்தது இப்போ நம்ம சிவவாக்கியர் பார்க்குறோம் ஐயா. சிவவாக்கியர் சித்தர் தான் இப்போ பார்த்துன்னுக்கிறோம். இப்போது ராமதேவர் சித்தர் பார்க்குறோம் ஐயா. இப்போ அடுத்தது பார்க்குறது நம்ம குதம்பை சித்தர் பார்க்குறோம் ஐயா. அடுத்து இப்போ நம்ம பாம்பாட்டி சித்தர் பார்க்குறோம் ஐயா. பாம்பாட்டி சித்தர். அடுத்து நம்ம கருவூர சித்தர் பார்க்குறோம் ஐயா. இவர் தான் கருவூர சித்தர். அடுத்தது ஐயா நம்ம பச்சைமுனி சித்தர் பார்க்குறோம் ஐயா. மச்சமுனி சித்தர். இவர் தான் ஐயா மச்சமுனி சித்தர் சொல்லுவாங்க ஐயா. அடுத்தது ஐயா வான்மீகர் சித்தர் பார்க்குறேன் ஐயா. அடுத்தைய சட்டை முனி பார்க்குறேன் ஐயா. இவர் தான் சட்டை முனி ஐயா. அடுத்தைய நம்ம கொங்கனார் சித்தர் பார்க்குறேன் ஐயா. இவர் தான் கொங்கனார் சித்தர் பார்க்குறோம். அடுத்து சுந்தரநாதர் சித்தர் பார்க்குறோம் ஐயா. அடுத்தது இடைக்காடர் சித்தர் பார்க்குறோம். இவர் தான் இடைக்காடர் சித்தர் ஐயா. ஒவ்வொரு சித்தராக நம்ம பார்க்குறோம். 18 சித்தர்கள் ஒரே இடத்துல வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க ஐயா. அதோடைய காட்சி தான் இப்போ பார்த்துருக்குறோம் ஐயா. நம்ம அடுத்த போகர் சித்தர். போகரை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஐயா இப்போ மாசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு மக நட்சத்திரம் முன்னிட்டு இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் தான் வந்திருக்கேன் ஐயா. மக்கள் வந்து கிரிவலம் போயின்னு இருக்காங்க. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம். கிரிவல பாதையில் தான் இப்போ நம்ம 18 சித்தர்களுடைய குடியில் வச்சுருக்காங்க. அதுதான் அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஐயா.
கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா அழகான சிற்பங்கள் எல்லாம் செஞ்சு விநாயகர் சிலை, முருகர் சிலை, பசுமாடு சிலை வச்சுருக்காங்க ஐயா. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஐயா. இப்போ நம்ம கிரிவல பாதையில் அழகான மணிகள்லாம் விற்கிறாங்க ஐயா. அதோட காட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஐயா. இப்போ நம்ம கிரிவல பாதையில் அழகான கண்கடியெல்லாம் விற்கிறாங்க. கண் கண்ணாடி, வாட்சி எல்லாம் விற்கிறாங்க ஐயா. இப்போ நம்ம கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு கம்பல் ஜிமிக்கெல்லாம் வச்சுருக்காங்க அந்த கடை. அதை தான் பார்க்குறேன் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவல பாதையில் அழகான பேகெல்லாம் விற்கிறாங்க ஐயா. அதோடைய காட்சி தான் இப்போ பார்த்துன்னுக்குறோம். நிறைய பேர் பேகெல்லாம் வாங்குறாங்க பாருங்கள். கலர் கலராக பேக் இருக்கு ஐயா. எது எடுத்தாலும் 100 ரூபா 150 ரூபா பேக் ஐயா. சாம்பிராணி மடம் மூலிகை சாம்பிராணி மடம் மூலிகை சாம்பிராணி பச்சை கற்பூரம் செவ்வாது சாம்பிராணி மடம் மூலிகை சாம்பிராணி மடம் மூலிகை சாம்பிராணி பச்சை கற்பூரம் செவ்வாது. இப்போ நம்ம கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஜாடி எல்லாம் வைக்கிறாங்க ஐயா. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள். பச்சை மிளகாய், வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, இந்த காய்கறிகள் எல்லாம் நம்ம காய்கறி நறுக்கும் கட்டரை நீங்க கட் செஞ்சு ரொம்ப கம்மி விலையில விற்பனை செய்யறாங்க. காய்கறி நறுக்கும் கட்டர் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. இல்லத்தரசிகளுடைய நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய பச்சை மிளகாய், வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ்னு நீங்க அழகா கட் பண்ணிக்கலாம். காய்கறி கட்டருங்க நம்ம இங்க விற்பனை பண்ணிட்டு நம்ம கிரிவல பாதையில் அழகான குதிராட்சி எல்லாம் பார்க்குறோம் ஐயா. குதிராட்சி மலையெல்லாம் பார்த்துன்னு. இப்போ நம்ம கிரிவல பாதையில் ஐயா இப்போ அழகான ஒரு பிளாஸ்டிக் மாலை செஞ்சு வச்சுருக்காங்க. அது காட்சி தான் இப்போ பார்க்குறேன் ஐயா. இப்போ நம்ம வாயுலிங்க வந்திருக்கோம் ஐயா. போன் அடிச்சா பிசி கால் பண்ணிட்டே போன் அடிக்கிறான். பாருங்க ஆனந்த் தானே போன் அடிக்கிறான். இங்க பாரு அதான் 2 நிமிஷம் ஐநூறுரூவா போடுது ஐயா. இப்போ நம்ம கிரிவல பாதையில் தான் இந்த சிலைலாம் பார்க்குறேன் ஐயா. சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம். எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது ஐயா. இப்போ நம்ம மாசி மாதம் மக நட்சத்திரம் முன்னிட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்திருக்கோம்.
சிவாய நம்ம சிவாய திருச்சிற்றம்பலம். ஐயா இவ்வளோ நம்ம வீடியோலாம் பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்துங்களா? சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஓகே கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம் ஐயா.